மேசராசிக்காரர்களுக்கு வாயில ஒன்று மனசுல ஒன்றுன்னு வச்சு பேச தெரியாது. வாயில என்ன வார்த்தை வருதோ கோவப்படுற நேரத்தில் அப்படியே அந்த மிளகாவை நீங்கள் பிச்சு போட்டால் தெரிக்கும்ல, அது மாதிரி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பிரிச்சா படக்குன்னு கண்ணை திரிச்சு உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வர்ற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் கோபமாக வெளிப்படலாம். காதலன் என்பதை விட உனக்கான காவலன் என்பது தான் மேசராசியோட குணம். ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்படியே செவ்வாய் அந்த பாதுகாப்பை கொடுக்கறது, 10 அடுக்கு பாதுகாப்பை ஒரே ஆளு சிங்கிளாக கொடுக்க முடியுதுன்னா அதான் மேசராசி. அப்படிங்கிற மாதிரி காதல் விஷயத்தில் மேசராசிக்காரர்கள் டெய்லி பூ பொட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அன்பை கொடுப்பார்கள். அவங்க மேல உயிரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அவங்க கண்ணுல கண்ணீர் வருதுன்னா முதல்ல நிக்கிற ராசி மேசராசிக்காரர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. கட்டுப்படுத்தக்கூடியது தாலி கயிறா இருந்தாலும் சரி, தூக்கு கயிறே பெஸ்டான்னு சொல்லிட்டு அதை கலட்டி கொடுக்கக்கூடிய தன்மை மேசராசிக்காரர்கிட்ட இருக்கும். மொத்தத்துக்குங்க குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இதுல மேசராசிக்காரங்களை டீல் பண்றது எப்படி தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. மேசராசிக்காரர்கள் கோவப்படுறாங்க, கோபத்துல வார்த்தைகளை அதிகமா விடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு உண்மையை மறைக்க தெரியல. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கும். அது தெரிஞ்சு நம்ம அந்த உறவோடு பழகும் போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்ம தவிர்க்க முடியும். அப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டான தனிச்சிறப்புகளையும் இவர்களுடைய குணங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவர்கள்கிட்ட இது சார்ந்த விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய தனிச்சிறப்புகள் நம்ம தெரிஞ்சு பழகும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்ம தவிர்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களை புரிஞ்சு நடந்துக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் தொடர்பாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களை பற்றி சொல்லுங்களேன். மேச ராசி அப்படின்னு சொல்லும் போதே அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் யாரா வர்றாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவானா வந்துடுறாரு. உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் வீட்டை லீஸுக்கு எடுத்த ஆளுக மாதிரி அவங்க எல்லாம் படுத்துற பாடு, அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஓனர் படுத்தக்கூடிய அந்த செவ்வாய் படுத்தக்கூடிய பாடு தான் மேசராசி மேல தப்பா சேர்ந்துருது. செவ்வாய்னா என்ன சொல்றோம்? நம்ம வேகம்னு சொல்றோம், ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு சொல்றோம். அதனாலதான் மேசராசிக்காரர்கள் எந்த முடிவையுமே எடுத்ததுக்கு அப்புறம் பின்விளைவுகளை பத்தி யோசிக்கிறது, பின்விளைவு இன்னதுதான் வரும் அப்படின்னு யோசிக்காம எந்த முடிவையுமே எடுத்தான் கவுத்தான்னு சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது அந்த ஓனர் செவ்வாய் படுத்துற பாடு. இந்த மேசராசிக்காரர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்களா, அப்படியே சட 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 வேகமா போயிட்டு இருக்கும் பாருங்க. அது மாதிரி கோவம் வந்தா வார்த்தை அப்படியே டைப் ரைட்டிங் மிஷின் மாதிரி நிக்காம வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். கோவமா அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு முறுக்கோ மிச்சரோ கொடுத்து தண்ணியை குடி அப்பயும் அதிர்சம் தோசையெல்லாம் கொடுத்துடக்கூடாது, சாப்பிட்டான பொருள்களை கொடுக்கக்கூடாது, கரடு முரடான பொருளை கொடுத்து கடிச்சிட்டு திரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நானா பேசினேன் அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னு மன்னித்து அதை மறக்கக்கூடிய ஒரு சாஃப்டான மனசு தான் மேஷம். ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு வாயில ஒன்று மனசுல ஒன்றுன்னு வச்சு பேச தெரியாது. வாயில என்ன வார்த்தை வருதோ கோவப்படுற நேரத்தில் அப்படியே அந்த மிளகாவை நீங்கள் பிச்சு போட்டால் தெரிக்கும்ல, அது மாதிரி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பிரிச்சா படக்குன்னு கண்ணை திரிச்சு உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வர்ற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் கோபமாக வெளிப்படலாம். ஆனால் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாஃப்டான டைப்பு தான். இவங்களை புரிஞ்சுக்கிறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது, இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப பேசுகிற ஆளுகள்கிட்ட ரொம்ப கோவப்படுற ஆளுகளை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதை மேசராசிக்காரர்களை நண்பர்களாக, காதலன் காதலிகளாக, ஒரு உறவுகளாக, ஒரு தொழில் கூட்டாளிகளாக ஒருத்தர் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டைப்பை லேசாக அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே லாங் டைம் ஜேர்னி அவங்களோட சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அதை பற்றி தான் நம்ம சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். மேஷராசியில் ஒரு காதலனும் காதலியும் இருக்காங்க அப்படின்னா வேகமாக முடிவெடுக்கிறவங்களை எப்படி சார் டீல் பண்ணுறது? அதாவது நீங்கள் கேட்குறது எப்படின்னா மேசராசிக்காரர்களை மற்றவங்க எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, மேசராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி இந்த பூ வாங்கி கொடுத்துட்டு அந்த தயிர் சோறும் தக்காளி ஊறுகாய் கொண்டுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு தருவது, டெய்லி ஐ லவ் யூ சொல்லிட்டு தருவது, அதுக்கப்புறம் எங்கே இருக்கீங்க என்ன ஏது இப்படிலாம் கேட்டுட்டு தரதெல்லாம் மேசராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, உன் கண்ணில் கண்ணீர் வருதா, உனக்கு ஒரு ஆபத்து வருதா, நான் முதல் காவலனாக நிற்பனே தவிர காதலன் என்பதை விட உனக்கான காவலன் என்பது தான் மேசராசியோட குணம். ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்படியே செவ்வாய் அந்த பாதுகாப்பை கொடுக்கறது, 10 அடுக்கு பாதுகாப்பை ஒரே ஆளு சிங்கிளாக கொடுக்க முடியுதுன்னா அதான் மேசராசி. அப்படிங்கிற மாதிரி காதல் விஷயத்தில் மேசராசிக்காரர்கள் டெய்லி பூ பொட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்பை கொடுப்பார்கள். அவங்க மேல உயிரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அவங்க கண்ணுல கண்ணீர் வருதுன்னா முதல்ல நிக்கிற ராசி மேசராசி தான். ஒரு காதல் விஷயத்துல மேசராசிக்காரர்களை ரொம்ப டீல் பண்றது ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா, உன்னால முடியும்,
உங்களால மட்டும்தான் முடியும், உங்களால முடியலன்னா வேற யாருனாலையும் முடியாது. லேசா உசுப்பேத்தி பாருங்களேன் தக்காளி. சொந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு முதலா மேசராசிக்கிறேன் நம்மனாலதான் முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் விட்டு விட்டு தான் வேலையா நினைச்சு அந்த விரும்பின ஆளுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யற ஒரு குணாதிசயம் இருக்கிறதுனால உன்னால் முடியாது என்று சொல்லாமல் உன்னால் மட்டும்தான் முடியும்னு மேசராசிட்ட ஒரு வேலையை கொடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நிச்சயமா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் தூங்கவே போவாங்க. சொந்த வேலையை கூட தள்ளி வைத்து விட்டு இவர்களால் முடியும் சொன்ன வேலையை முடிச்சு காட்டாம மேசராசிக்கு தூக்கமே வராது. ஆக மேசராசிக்காரர்களை டீல் பண்ணும்போது அவங்கள்ட்ட முடியாது, உனக்கு தெரியாது, உன்னால நடக்காது, உன்னால எதுவுமே விளங்காதுன்னு சொல்றதை விட உன்னால மட்டும் முடியும் லேசா உசுப்பேத்துங்க. நிச்சயமா மேசராசிக்காரர்களை நீங்க அற்புதமா டீல் பண்ணலாம். மேஷராசிக்காரவங்கள்ட்ட இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படி சொன்னவங்க கிட்ட இந்த மேஷராசிக்காரவங்க எப்படி சார் ரியாக்ட் பண்றாங்க? சொன்ன நபர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்ன நபர் ஒரு 3வது நபரா இருக்கிறாரு, அதுக்கே மேசராசிக்கு கோபம் வரும். அந்த சொன்ன நபர் ஒரு காதலனா இருக்கிறாங்க, ஒரு கணவனா இருக்கிறாங்க, ஒரு மனைவியா இருக்கிறாங்க, உற்ற தோழனா இருக்கிறாங்க, குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேசராசிக்காரர்கள் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதை ஈஸியா கடந்து போக மாட்டாங்க. அந்த உணர்ச்சியை கூட, அந்த பாசத்தை கூட, ஒரு ரோசத்தை கூட கோபமா தான் மேசராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உனக்கு இது புரியல அப்படின்னு அவங்களால கடந்து போக தெரியாம இல்ல. அந்த கோபம் காட்டுறது சில நேரங்கள்ல உங்களுக்கு இவங்க ஏதோ டாமினேட் பண்றாங்க, ரொம்ப அகங்காரமா பேசுறாங்க, திமிரா பேசுறாங்க அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இவங்களுடைய அந்த கோபம் டாமினேட் என்பதை உன்னை நான் இழந்துடக்கூடாது, உன்னை நான் விட்டுறக்கூடாது, உன்னை நான் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கோபம்தான் மேசராசிக்காரர்கள் நான் செய்து முடிச்சுட்டு மூஞ்சில முழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய நபர் யார் என்பதுதான் மேசராசியினுடைய ரோசம். மேஷராசிக்காரவங்கள ஒரு நண்பனாவோ தோழியாவோ ஒருத்தவங்க பெறுறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மேஷராசிக்காரவங்கள்ட்ட இவங்க எப்படி நடந்துகிட்டா அந்த பிரச்சனை தீரும் சார்? அதாவது மேசராசிக்காரர்கள்ட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் நண்பரா, ஒருத்தர் தோழரா, தோழியா பழகுறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா, எல்லாமே பிரச்சனையா தெரியுது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கடுமையா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த எதிர்பதத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மேசராசிக்காரர்கள்ட்ட ஃபில்டர் பண்ணி பேச தெரியாது. தப்போ சரியோ முகத்துக்கு நேரம் இது சரியில்லைங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் அப்படியே கடுகு மாதிரி தாளிச்சு வெடிச்சிருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த தப்பை முலாம் பூசுறது, பொய்யை மறைச்சு பேசுறது, இந்த டைப்பு மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. அதனால மேசராசிக்காரர்களுக்கு நல்ல காலத்துல நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க, கெட்ட காலத்துல இவன் சரியில்லடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க, தனியா நிற்பாங்க மேசராசிக்காரர்கள். அந்த மாதிரி சூழல் வரும்போது ஆக மேசராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தப்போ ரைட்டோ மூஞ்சிக்கு நேரம் பேசக்கூடிய ஆள் தான் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். மேசராசிக்காரர்களை நட்பு கடைசி வரையும் பாராட்டலாம். அப்ப இந்த இடத்துல சண்டை ஏன் வருது அப்படின்னு லேசா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்க உரிமையா பேசின விஷயத்தை நீங்க அவமானமா எடுத்திருப்பீங்க. அதாவது மேசராசிக்காரர்கள் உரிமையாக பேசிய விஷயத்தை மற்ற ராசிக்காரர்கள் அவமானமா எடுத்துக்கிறாங்க. சில நேரங்கள்ல இவங்க பாசமா பேசின அக்கறைய இவங்க ஏதோ நம்மளை டாமினேட் பண்றாங்கிறத கஷ்டமா எடுத்துக்கிறாங்க. இவங்க காட்டக்கூடிய அந்த அன்பை அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காரணத்தினால சில நேரங்கள்ல நண்பர்கள் இவர்களை விட்டு விலகுறாங்க. ஆனா இவன் காட்டுறது அக்கறைடா, இவன் நம்மளை டாமினேட் பண்ணல, இவன் நம்மளை பாதுகாக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் மேசராசிக்காரர்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல ஃபுல் சேஃப் ஆயிடுவீங்க நீங்க. அவங்க அப்பொழுது காட்டக்கூடியது கோபமாக இருக்கலாம், ரோசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வரம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நண்பர்களாக மேசராசிக்காரர்களோட அதிக காலங்கள் பயணிக்கலாம். ஆக மேசராசிக்காரர்களை தவறா நினைக்கிறது உங்க பிரச்சனையே தவிர அது மேசராசிக்காரர்களுடைய பிரச்சனையே கிடையாது. இப்போ உரிமையா பழகுற ராசி மேஷராசி அப்படின்னு சொல்றீங்க சார். மேஷ ராசியில இருக்கிறவங்கள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா தொழில்ல இவங்களுடைய உறவு மேஷராசி கூட எப்படி இருக்கும்? அதாவது இதுல சில ஜோதிட நுணுக்கங்களும் இருக்கு. ஒரு மேசராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானா வருவார். நீங்க இவங்களை தொழில் பார்ட்னரா எடுக்கும்போது உங்க ராசி என்ன, உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி யார் வர்றார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தனுசு ராசி அப்படின்னா 10ஆம் அதிபதி புதன் பகவானா வருவார். அப்ப இந்த கிரகங்களுக்கான உறவு முறைகள் எப்படி இருக்கு, அது லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற சில யோசனைகள் இல்லாம ஒரு ராசியை நீங்கள் தொழில் பார்ட்னரா, தொழில் கூட்டாளியா தேர்வு பண்ணவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, மேச ராசிக்காரர்கள் நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க, உடனே அதை செய்யணும்னு நினைப்பாங்க, திட்டமிடுவாங்க, யாரு தடுத்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. வேகம் ரொம்ப அதிகம், படபடப்பு ரொம்ப அதிகம். அதனால இவங்கள்ட்ட காத்திருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து அந்த நஷ்டத்தை தாங்குறது சில நேரங்களில் இவங்கனால முடியாது. அப்போ அது தொழில் கூட்டாளியா வரும்போது
பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம். மேச ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனே பாதகாதிபதியா வர்றதுனால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைச்சு கொடுத்து உன்னை உருவாக்கி மேசராசிக்காரர்கள் வேகமா உருவாக்குறாங்களோ அந்த அளவிற்கு இவர்களுடைய கையை விட்டும் போகக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த நேரத்துல தொழில் கூட்டாளிகள் இவங்களோட சேர்ந்தோம் நம்மளும் லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு புலம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா மேசராசி நல்ல ஐடியா கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வேகமா அதை செஞ்சிருப்பாங்க. அந்த வேகம்தான் மேசராசிக்காரர்களுடைய சில நிலைகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. மேசராசிக்காரர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. கட்டுப்படுத்தக்கூடியது தாலி கயிறா இருந்தாலும் சரி, தூக்கு கயிறே பெஸ்டான்னு சொல்லிட்டு அதை கலட்டி கொடுக்கக்கூடிய தன்மை மேசராசிக்கார்ட்ட இருக்கும். யாரிடமும் எந்த சூழலும் கட்டுப்படாத ஒரு குணம் இருக்கிறதுனாலதான் மேசராசிக்காரர்கள் தொழில் துறைன்னு வரும்போது லக்கணம் சாதகமாக இருந்தால் மட்டுமே வெற்றியாளர்களாக ஜொலிக்க முடியும். லக்கணமும் வேகமான லக்கணமா இருந்துச்சுன்னா தீபம் எப்படி வேகமா எரியுதோ, தீபம் எப்படி வேகமா சில நேரங்களில் குளிர்ந்து போகுதோ, நெருப்பு எப்படி வேகமா இருந்து வேகமா அணைஞ்சு போதோ, அதுபோல இவர்களுடைய தொழில்துறையும் சில நேரங்களிலே பாதிப்புகளை சந்திக்கும். ஆக கூட்டாளி என்பது மேசத்திற்கும் நல்ல ஆட்களா இருக்கணும், மேசராசிக்காரர்கள் இணையக்கூடிய ராசியும் நல்ல ராசியா இருக்கணும். மொத்தத்துக்குங்க குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இதுல மேசராசிக்காரங்களை டீல் பண்றது எப்படி தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. மேசராசிக்காரர்கள் கோபப்படுறாங்க, கோபத்துல வார்த்தைகளை அதிகமா விடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு உண்மையை மறைக்க தெரியல, மனசுல ஒண்ணு வாயில ஒண்ணு வச்சுட்டு அவங்களால பேச தெரியல. அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களை பேசிட்டா பேசுறவன் நல்லவன் தானே, கோபப்படுறவன் நல்லவன் தானேங்கிற அந்த சின்ன உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேசம் கோபப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்ப மேசராசிக்காரங்களை பிரியறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. மேசராசிக்காரர்கள் உங்களை குறை சொல்றாங்க, உங்க மேல ஒரு அன்பா இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்கறையா இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறாங்கல்ல, அந்த உணர்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டால் மேசம் ராசிக்காரர்கள் குற்றம் சாட்டுவது குற்றம் போல தெரியாது, உங்களை பாதுகாக்கிறாங்கிற அந்த உணர்வு என்பது உங்களுக்கு ஆள் மனசுல சூப்பராக புரியும். மேசராசிக்காரர்கள் உங்களை பிரியணும்னு நினைக்க மாட்டாங்கங்க, உங்களை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்களை பிரிந்து விடக் கூடாது என்பதற்காக மேசராசிக்காரர்கள் எந்த எல்லை வரையும் போவாங்க. அது கோபம் அவங்களுக்கு தெரியும், டாமினேட் பண்ற மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் இறங்கி வரலையே நீங்க நினைப்பீங்க, மனசு முழுசும் நீங்க தான் இருப்பீங்க, அவங்களுக்கு உங்கள்கிட்ட நடிக்க தெரியல, அவ்வளவுதான். இதை மேசராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்கள சூப்பரா டீல் பண்றாங்க. குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதமா இருக்குங்க. மேஷராசிக்கு குடும்ப விஷயம் சொன்னீங்க, நண்பர்கள் விஷயத்துல இவங்களை எப்படி சார் டீல் பண்றது? மேசராசிக்காரவங்களை ஒருத்தர் நண்பர்களா பெற்றுட்டாங்க, மேசராசிக்காரர்களை அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு ஆழமா நம்பணும். இந்த இடத்துல நம்பிட்டாங்க, உண்மையா நம்பணும், உரிமையா நம்பணும். அப்படி நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா உலகமே ஒரு பக்கம் நிக்கட்டும், உலகமே எதிர்த்து நிக்கட்டும், மேசராசிக்காரவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, மேசராசிக்காரர்கள் பிரியணும்னு நினைச்சிட்டாங்கன்னா யாரு தடுத்தாலும் உலகமே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆக இவங்க ஒரு விஷயத்தை உறுத்தா நினைக்கிறாங்க, உரிமையா நினைக்கிறாங்கன்னா அந்த உறவு என்பது யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க தேர்ந்தெடுத்த மனசு, இவங்க தேர்ந்தெடுத்த ஒரு நட்பு. கொஞ்சம் வேகமா இருக்கிறாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வேகம் என்பது படபடப்பு இல்லை, நேரத்தை வீணடிக்காத ஒரு குணமா கூட சில நேரங்களில் இருக்கலான்னு எந்த நண்பன் புரிந்து கொள்கிறானோ அந்த நண்பன் மேசராசியோடு கடைசி வரை பயணிக்கலாம். மேஷராசிக்காரர்களை தொழில் விஷயத்துல எப்படி டீல் பண்றது சார்? தொழில் விஷயத்துல இவங்க ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறாங்க, அதனால இது எங்க போய் நிக்கும்னு தெரியலையா வண்டி அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல பயமா இருக்கும். ஆனா இவர்கள் வேகமாக முடிவெடுப்பதனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல வாழ்க்கையில கீழே விழுந்து எந்திரிச்சு மேல வந்திருப்பாங்க. காலதாமதம் பண்ணாம செயல்பட்டு வெற்றியை பெறணுங்கிற அந்த இலக்கு மட்டுமே குறிக்கோளாக இவர்களுக்கு இருப்பதால வேகமா முடிவெடுக்கிற மாதிரி மேசராசிக்காரர்களை உங்களுக்கு தோன்றும். ஆனால் அந்த வேகமான முடிவிலையும் சில நேரங்கள்ல நல்ல வெற்றியை இவர்களால பல நேரங்களில் கூட குவித்து விட முடியும். ஆக மேசராசிக்காரர்கள் வேகமா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் அவங்க வாழ்க்கையில கீழே விழுந்ததுனால ஒரு பொழுது உங்களை கீழே விடாம, கீழே விழுக விடாம தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு குணம் என்பது மேசராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். சில நேரங்கள்ல மேசராசிக்காரர்களுடைய டோன் சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மனசு சுத்தமா இருக்கும். நீங்க சத்தத்தை பார்க்காதீங்க, மனசுல இருக்கக்கூடிய சுத்தத்தை பாருங்க. என்னைக்கு இருந்தாலும் தொழில்ல அவங்கனால ஜெயிப்பீங்க. மேஷராசிக்காரர்கள் ஒரு நண்பனாவோ இல்ல காதலனாவோ இல்ல தொழில் பார்ட்னராவோ இருந்தா எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னீங்க ரொம்ப அற்புதமா. இதே மாதிரி இந்த குடும்பத்துல ஒரு மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறதையும் எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா பாற்றோல தெளிவா பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. குரு வாழ்க்கை, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மேஷராசிக்காரர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களை எப்படி தான்ப்பா டீல் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நம்மளுடைய சேனல்ல ஜோதிடம் சார்ந்து இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் செஞ்சுட்டே வரும்.
இது உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.